Hi viewers, welcome to Chitra Mohans Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வீட் நமக். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் மீதம் இருக்கிற சப்பாத்தி மாவும் கொஞ்சம் ஸ்பைசஸ். அவ்வளவுதான். சப்பாத்தியை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு சப்பாத்தி கட்டையும் ட்ரை பவுடர், பொரிக்கிறதுக்கு எண்ணெய். வாங்க இப்போ முதல்ல நம்ம மீதம் இருக்கிற சப்பாத்தி மாவுலேருந்து நமக்கு தேவையான அளவு சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற சப்பாத்தி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே அதுக்கு ஒரு குருமா ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு சட்டுன்னு இந்த மாதிரி 5 மினிட்ஸில் ஒரு ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்துடலாம். ஈவினிங் ஆனாலே பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ சப்பாத்தி செய்கிறோம்னா அன்னைக்கு சட்டுன்னு ஈஸியாக வீட் நமக்கு செஞ்சு நம்ம வேலையை முடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துட்டோம். எவ்வளவு லேசாக தேய்க்க முடியுமோ அவ்வளவு லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு பிசைகிறப்பவே நம்ம ஸ்பைஸ் பவுடரை சேர்த்து பிசைஞ்சு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன நைஃப் யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்ச சப்பாத்தியை சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். சப்பாத்தியை கட் பண்ணுறப்ப சப்பாத்தியை கையில் பிடிச்சிக்கிட்டு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா சப்பாத்தி கிழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே நமக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணாமல் நம்ம அரிசி மாவு இல்லைன்னா ராகி மாவு அந்த மாதிரி வேறு ஏதாவது மாவு யூஸ் பண்ணி கூட நம்ம நமக்கு செய்யலாம். பாருங்கள், நீளமாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி வச்சு மறுபடியும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடையில் வாங்குகிற சிப்ஸ் மாதிரியே நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே எண்ணெயை நம்ம ஸ்டவ்வில் வச்சிட்டோம்னா இதை ரெடி பண்ணி நம்ம வேறு பிளேட்டில் தனித்தனி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்மளோட எண்ணெய் நல்லா காஞ்சிரும். பாருங்கள், இப்போ நம்மளோட எண்ணெய் ஆல்ரெடி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி துண்டுகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மேலே பூரி மாதிரியே பஃப்னு எந்திரிச்சு வருது. நல்லா செவக்க விட்டு அதுக்கப்புறமா எடுக்கணும். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா செவந்துருச்சு பாருங்கள். திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா செவக்கட்டும். நல்லா எண்ணெயை ஃபில்டர் பண்ணிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதே மாதிரியே மீதி இருக்கிற சப்பாத்தியை தேய்ச்சி எல்லாத்தையும் கட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா குட்டி குட்டி பூரி மாதிரி நல்லா ப்ளஃபியாக எந்திரிச்சு வருது. வேலையும் சீக்கிரமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட டேஸ்டியான வீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் புளிப்பு மசாலா, சாட் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வீட் நமக்கில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் உப்பு எடுக்கலை. சப்பாத்தி மாவு பிசைகிறப்போ போட்டிருக்கிற உப்பே எனக்கு போதுமானதாக இருந்ததால் ஸ்பைஸில் உப்பு எடுக்கலை. நீங்கள் உப்பு தேவைப்பட்டால் ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணுறப்ப கொஞ்சமாக உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்மளோட வீட் நமக்கில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.